இப்போ கரெக்டாக நைட்டு 10 மணி நான் செய்கிற மாதிரி நீங்களும் பக்காவாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் செட்டிங் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எந்திரிக்கிறப்ப பிரேக்ஃபாஸ்ட், போஸ்ட் ஒர்க் அவுட், ஈவன் டின்னருக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வேலை மிச்சமாகும். ஒரு பாத்திரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை உங்கள் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காப்ஸை போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அது ரெகுலர் ஓட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ப்ரோட்டீன் கான்டென்ட் அதிகமாக இருக்க ப்ரோட்டீன் ஓட்ஸாக இருந்தாலும் சரி, அது என்னன்றதை சொல்கிறேன். அதில் டெக்ஸ்சருக்காக ஒரு 100 ml பால், 100 ml தண்ணி, ஸ்வீட்னஸ்க்காக டேட்ஸ், ஃப்ளேவருக்காக சின்னமன். இப்போ நான் பர்டிகுலரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல நட்ஸு, சீட்ஸு, திராட்சை இது எல்லாமே கலந்துருக்கிறதால நான் அடிஷ்னலாக போடணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் இப்போ ஓட்ஸ் மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் பாதாம், பிஸ்தா, ஆல்மண்டு, சியா சீட்ஸ் இதெல்லாமே கலந்து ஒரு மிக்சராக ஆக்கிக்கோங்க ஃபைபருக்கு. கடைசியாக ஒரு 50 கிராம் தயிர், குட் பாக்டீரியா, வயிற்று நல்லதுக்காக. இது எல்லாத்தையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், நான் இதை ஸ்விக்கியில் ஏதோ 100-150 வாங்கினேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலைல சாப்பிட்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிரும். ஐ மீன் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இருங்க கடைசியாக இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நான் சாப்பிட்றதுல இந்த அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதனா வெயிட் கெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதிகமாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்றப்ப இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பீனட் ஸ்ப்ரெட், இல்லை ஒரு டீஸ்பூன் அணிலிருந்து 2 டீஸ்பூன் அணி, 10 கிராம் டேட்ஸ், 20 கிராம் டேட்ஸ், 100 ml பால், 250 ml பால், இந்த மாதிரி குவான்டிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணாலே அதில் இருக்க கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த மீம்ஸ்லாம் வர மாதிரி என்ன சாப்பிடலாம்னு கேட்டிங்கன்னா என்ன வேணா சாப்பிடலாம். ஆனால் அது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றதை பொறுத்து தான் அது டெபிசிட்டுக்கு உதவுமா இல்லை சர்ப்ளஸுக்கு உதவுமான்றது மேட்டரு. டெபிசிட் சர்ப்ளஸ்னால என்னன்னு தெரியல அப்படின்னா வீடியோ வேணா அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்.